வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. டியூனிவர்சிட்டி போலீஸ் 2022 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுருந்தாங்க. 70 மார்க் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அடுத்த லெவல் பிசிக்கல் போகிறதுக்கான தகுதியான நம்மளை செலக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி வைஸ் மார்க் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி பார்த்துட்டோம். ஓப்பன் கேட்டகரியில் மேல் பார்த்துட்டோம், ஓப்பன் கேட்டகரி ஃபீமேல் பார்த்துட்டோம். ஆண்கள் பெண்கள் ஓப்பன் கேட்டகரி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் 2020 போலீஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் மேல் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே போல் ஃபீமேலில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் கம்யூனிட்டி வைஸாக இந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். இது ஒரு சில பேர் கொஞ்சம் டவுட்டாக கேட்டுட்டு இந்த மார்க் எவ்வளோ பேர்ஸாக இருக்காங்க, ஒரு பதட்டமாக கேட்டுருந்தாங்க. ஒன்றும் பயம் கிடையாது. எவ்வளோ மார்க் எடுக்கணும் இதில் எடுத்தோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை விட அடுத்து நடக்கக்கூடிய பிசிக்கலில் இங்கே இருக்க மார்க்கை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க மார்க் கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிசிக்கலில் 24க்கு 24 அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப். அதை நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அந்த மைண்ட் செட்டை பக்காவாக செட் பண்ணிடுங்க. இப்போ மைண்டை போட்டு குழப்பாதீங்க. ஐயோ நம்ம கம்மி அடிச்சிருக்கு, 27 வருமா வராதா, நமக்கு பிசிக்கல் கரெக்டாக பண்ணலாமா வேணாமா, பிசிக்கல் பண்ணுவோமா வேணாமா, இப்படியே விட்டுடலாமா அப்படிலாம் தயவுசெய்து வந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மார்க் அப்படிங்கிறது இதில் கம்மியாக இருந்தால் கூட தான் பிரச்சனை கிடையாது. பிசிக்கலில் 24க்கு 20 அடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. அதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேங்களா? வாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரியில் காலமில். அடுத்து ஜிடி ஜென்ரல் 10 பொது பிரிவு, அடுத்து பிசி கேட்டகரி, பிசி முஸ்லீம், அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அடுத்து டோட்டல். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது. அடுத்து ஜிடி கேட்டகரி, அடுத்து பிசி முஸ்லீம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 57 மார்க் இந்த ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி தான். மேல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஆண்களுக்குரியது. நம்ம ஏற்கனவே ஓப்பன் கேட்டகரி மேல் ஃபீமேலாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மேல் வந்து 57 மார்க்கில் ஜிடியில் 11 பேர் இருக்காங்க. இதில் ஜிடியில் 11 பேர், பிசியில் 9 பேர், பிசி முஸ்லீமில் கிடையாது, 57 மார்க்கில் கிடையாது. அது எம்பிசி டிஎன்சியில் 8 பேர் இருக்காங்க, எஸ்சியில் 5 பேர் இருக்காங்க. இந்த எஸ்சி ஏவிலையும் எஸ்டியில் 57 மார்க் கிடையாது. அப்போ மொத்தம் 57 மார்க்கில் கம்யூனிட்டி வைஸாக ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் மேல் 33. அடுத்து 56 ஜிடியில் 14, பிசியில் 12, பிசி முஸ்லீமில் ஆள் இல்லை 56ல், எம்பிசியில் 8 பேர் இருக்காங்க, எஸ்சியில் 6 பேர், எஸ்சி 7, எஸ்டியில் ஆள் கிடையாது. மொத்தம் 40 பேர் இருக்காங்க. 56. அடுத்து 55. இந்த 55ல் பார்த்தீங்கன்னா ஜிடியில் 12, பிசியில் 11 பேர் இருக்காங்க, பிசி முஸ்லீமில் கிடையாது, எம்பிசி டிஎன்சியில் ஒரு 8 பேர் இருக்காங்க, எஸ்சியில் ஒரு 6 பேர், எஸ்சி 7 2, எஸ்டியில் 1. மொத்தம் 55ல் 40 பேர். 56 55லுமே சமமாக இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க. அடுத்து 54 பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனில். ஜிடி 17, பிசி 11, பிசி முஸ்லீமில் கிடையாது, எம்பிசி டிஎன்சியில் 11, எஸ்சியில் 8, எஸ்சி 7 1, எஸ்டியில் கிடையாது. மொத்தம் 48 பேர். 54. அடுத்து 53 மார்க்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. 57 33 பேர் இருந்தாங்க. இது 54 48 பேர் வந்துட்டாங்க. அடுத்து 53ல் ஜிடியில் 14, பிசியில் 14, பிசி முஸ்லீமில் இல்லை, எம்பிசி டிஎன்சியில் 9 பேர், எஸ்சியில் 5 பேர், எஸ்சிஏ எஸ்டி கிடையாது. மொத்தம் 42 பேர். அடுத்து 52 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் மேல் ஜிடியில் 20, பிசி 17, பிசி முஸ்லீம் கிடையாது, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 13 பேர் இருக்காங்க, எஸ்சியில் 11 பேர், எஸ்சியில் ஆளில், எஸ்டியில் 2 பேர், மொத்தம் 63 பேர். 52 மார்க். அடுத்து 51 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜிடியில் 19, பிசியில் 15, பிசி முஸ்லீம் 4 இல்லை, 51 மார்க்கில் எம்பிசி அண்ட் டிஎன்சி 12 பேர் இருக்காங்க, எஸ்சி 10 பேர், எஸ்சிஏ 2, எஸ்டி கிடையாது. மொத்தம் 58 பேர். 51 மார்க். 50 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜிடி 21, பிசி 13, பிசி முஸ்லீம் 4 இல்லை, எம்பிசி அண்ட் டிஎன்சி 14 பேர் இருக்காங்க, எஸ்சி 8, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, மொத்தம் 58 பேர். 58 பேர். 50 மார்க். 51 மார்க்லேயும் 58 பேர் தான் இருக்காங்க. அடுத்து 49 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜிடிலையும் பிசிலையும் 18 பேர் இருக்காங்க, பிசி முஸ்லீமில் கிடையாது, எம்பிசி டிஎன்சியில் 11, எஸ்சியில் 11, எஸ்சிஏ எஸ்டி கிடையாது. 58 பேர். இந்த மார்க் பார்த்தீங்கன்னா 51 50 49ல் 58 பேர் ஈவனாக இருக்காங்க. அடுத்து நான் பார்க்கக்கூடிய மார்க்கு 48. 48ல் பார்த்தீங்கன்னா ஜிடி 20, பிசி 19, பிசி முஸ்லீம் கிடையாது, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 14, எஸ்சியில் 10, எஸ்சியில் ஆள் கிடையாது, எஸ்சியில் 1, மொத்தம் 64 பேர். 48 மார்க்கில் 64 பேர். 47 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜிடி 19, பிசி 17,
பிசி முஸ்லீம் கிடையாது, எம்பிசியில் 11 பேர் இருக்காங்க, எஸ்சியில் 9, எஸ்சிஏ கிடையாது, எஸ்டி கிடையாது, 56 பேர். அடுத்து 46 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜிடி 25, பிசி 21, பிசி முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார். 46 மார்க்கில் பிசி முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார். அடுத்து எம்பிசியில் 17 பேர், எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டியில் கிடையாது, 78 பேர். 46 மார்க். 45ல் ஜிடி 31, பிசி 29, பிசி முஸ்லீம் கிடையாது, எம்பிசி 18, எஸ்சி 14, எஸ்சிஏ 1, எஸ்டி கிடையாது, 93 பேர் இருக்காங்க. அடுத்ததாக 44, 29 ஜிடி, 21 பிசி, பிசி முஸ்லீம் கிடையாது, 18 எம்பிசி, 15 எஸ்சி, 1 எஸ்சிஏ, 1 எஸ்டி, மொத்தம் 85 பேர். அடுத்ததாக 42, 43, 35 ஜிடி, 32 பிசி, பிசி முஸ்லீம் 1, எம்பிசி 24, எஸ்சி 16, எஸ்சிஏ 2, எஸ்டி 3, மொத்தம் 113 பேர். 43 மார்க்கு 113 பேர் இருக்காங்க. பார்த்துங்க, 43 மார்க்கு ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. பார்த்துங்க, 43 மார்க்கு 113 பேர் இருக்காங்க. 42ல் ஜிடி 26, பிசி 24, பிசி முஸ்லீம் 2, எம்பிசி 18, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி கிடையாது, 84 பேர் தான். 41ல் பார்த்தீங்கன்னா 34 ஜிடி, 27 பிசி, 3 பிசி முஸ்லீம், 22 எம்பிசி இருக்காங்க. அதே போல் எஸ்சி 16, எஸ்சிஏ கிடையாது, எஸ்டி 1, 103 பேர். 41, 42ல் 84, 41ல் 103 பேர், 41ல் 103 இருக்காங்க. அது 40ல் ஜிடி 42, பிசி 35, பிசி முஸ்லீம் 3, எம்பிசி 25, எஸ்சி 21, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, மொத்தம் 129 பேர். 40. 39ல் பார்த்தீங்கன்னா ஜிடி 41, பிசி 38, பிசி முஸ்லீம் 2, எம்பிசி 28, எஸ்சி 19, எஸ்சிஏ 2, எஸ்டி 130, 39, 130 ஃபைனல் கட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே 39ல் 130 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 38ல் வந்து பார்த்தீங்கன்னா 38ல் இந்த ஜிடி பிசி கிட்ட பிசி முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார். எம்பிசியில் ஒரு 40 பேர் இருக்காங்க. எம்பிசியில் 40 பேர் இருக்காங்க 38 மார்க்கில். பார்த்துங்க. அடுத்து எஸ்சி 3 பேர், எஸ்சிஏ 1, எஸ்டி கிடையாது, மொத்தம் 45 பேர். இந்த 45 பேர் 40 பேர் எம்பிசி அண்ட் டிஎன்சி தான். 37 மார்க்கில் ஜிடி பிசி கிடையாது, பிசி முஸ்லீம் 3 பேர் இருக்காங்க, எம்பிசி கிடையாது, எஸ்சி ஒரு ஆள், எஸ்சி ஒரு ஆள், எஸ்டி கிடையாது 5 பேர் தான். அப்படியே டோட்டலாக கம்மியாயிரும். அடுத்து பார்க்கக்கூடிய மார்க் 36. இந்த 36ல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் 10 பிசிலே வந்து கிடையாது. ஓகே. 38லேருந்து 26 வரைக்குமே கிடையாது. இது வந்து பிசி முஸ்லீம் தான் இருக்காங்க. ஓகேங்களா. 38ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர், 37ல் 3 பேர், 36ல் ஒருத்தர், 35ல் 6 பேர் இருக்காங்க பிசி முஸ்லீம், 34ல் 1, 33ல் 4, 32ல் 1, 31ல் 2, 29ல் 3, 27ல் 1, 26ல் 1. இதெல்லாம் பிசி முஸ்லீம் கேட்டகரி. இதில் ஜிடி பிசி கிடையாது. அது 38ல் 40 பேர் இருக்காங்க எம்பிசி. அதே போல் மித்த 37லேருந்து 26 வரைக்கும் எம்பிசி கேட்டகரி ஆள் கிடையாது. அதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 38 மார்க்கில் 3 பேர் இருக்காங்க. 37ல் 1, 36ல் 4, 35ல் 3, 34ல் 6, 33ல் 2, 32லேருந்து 26 வரைக்கும் எஸ்சி கேட்டகரி கிடையாது. அது எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 38ல் 1, 37ல் 1, 36ல் 2, 35லேருந்து 26 வரைக்குமே எஸ்சிஏ கேட்டகரியும் கிடையாது, எஸ்டி கேட்டகரிலையும் கிடையாது. ஓகேங்களா. அப்போ டோட்டல் 38ல் 45 பேர் இருக்காங்க. 37ல் 5 பேர், 36ல் 7 பேர், 35ல் 9, 34ல் 7, 33ல் 6, 32ல் 1, 31ல் 2, 30ல் 3, 31ல் 2, 29ல் 3, 27 1, 26ல் 1. ஓகே. இந்த குறிப்பிட்ட மார்க்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மேல். டோட்டலாக வந்து இந்த ஜிடியில் பார்த்தீங்கன்னா 448 பேர் இருக்காங்க. பிசியில் 383, பிசி முஸ்லீம் 36, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 329, எஸ்சி 233, எஸ்சிஏ 22, எஸ்டி 11. டோட்டலாக இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மேல் பசங்க பார்த்தீங்கன்னா 1462 பேர் கமெண்ட் வைஸாக இந்த மார்க்கில் இவ்வளோ இருக்கான்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேல். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேல் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஃபீமேல் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு மார்க் வரும். அடுத்து ஜிடி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி டோட்டல். ஓகேங்களா. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் 51 மார்க்.
இந்த 51 மார்க், இந்த 51 மார்க்கு 51 மார்க் ஜிடியில் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, பிசியில் 2 பேர். இதெல்லாம் ஃபீமேல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? பிசி 2, பிசி முஸ்லீம் கிடையாது, எம்பிசி டிஎன்சியில் 1, எஸ்சியில் 1, எஸ்சி எஸ்டி கிடையாது. மொத்தம் 5 பேர் தான். 51 மார்க்கில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. 50 பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 40 வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிசி முஸ்லீம் கிடையாது. 50லேருந்து 42 வரைக்கும் எஸ்சியே கிடையாது. 51லேருந்து 41 வரைக்குமே எஸ்சி எஸ்டி கிடையாது. ஓகே, இதெல்லாம் கிடையாது, மித்ததெல்லாம் இருக்குது. அப்போ 50ல் ஜிடி 2 பேர் இருக்காங்க, பிசி ஒருத்தர். ஓகேங்களா? அதே போல் எம்பிசியில் ஒருத்தர் இருக்காங்க, எஸ்சியில் 1. 49ல் ஜிடி 4, பிசி 2, எம்பிசி 2, எஸ்சி 1. 48ல் ஜிடி 3, பிசி 3, எம்பிசி 2, எஸ்சி 2, மொத்தம் 10 பேர். ஓகேங்களா? 50ல் 5, 49ல் 9, 48ல் 10 பேர் இருக்காங்க. 47ல் ஜிடி 5, பிசி 3, எம்பிசி 4, எஸ்சி 3, மொத்தம் 15 பேர். 46 ஜிடி 7, பிசி 6, எம்பிசி 4, எஸ்சி 2, மொத்தம் 19 பேர். 45 ஜிடி 8, பிசி 9, எம்பிசி டிஎன்சி 6, எஸ்சி 5, மொத்தம் 28. 44 ஜிடி பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேலில். பிசியில் 7, எம்பிசியில் 5, எஸ்சியில் 6, மொத்தம் 28. 42ல் 10 பேர் இருக்காங்க, 7 பேர் பிசியில், 7 பேர் எம்பிசியில், 4 பேர் எஸ்சியில், மொத்தம் 28. அடுத்து பார்க்கக்கூடிய மார்க் 41. இந்த 41ல் பார்த்தீங்கன்னா 41லேருந்து 34 வரைக்குமே பிசி முஸ்லீம் கிடையாது. ஓகே, அதே 37லேருந்து 25 வரைக்குமே எம்பிசி அண்ட் டிஎன்சி கிடையாது. 37லேருந்து 25 வரைக்கும் எஸ்சி கேட்டகரி கிடையாது. 39ல் எஸ்சியே இல்லை. அதே போல் 29, 25ல் இல்லை. அதே போல் 41ல் எஸ்டி வரல, 39ல் வரல, 37ல் இல்லை, 34, 33, 29, 25ல் இல்லை. ஓகேங்களா? 41ல் பார்த்தீங்கன்னா ஜிடி 10 பேர் இருக்காங்க, பிசி 10 பேர், எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 3, எஸ்சிஏ 3, மொத்தம் 33 பேர். 40ல் ஜிடியில் 13, பிசியில் 11, எம்பிசி டிஎன்சியில் 9, எஸ்சி 9, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, மொத்தம் 44 பேர் 40 மார்க்கில் இருக்காங்க. 39 மார்க்கில் ஜிடி 15 பேர், பிசி 14, எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 7, மொத்தம் 43 பேர். 39 மார்க்கில் 43 பேர் இருக்காங்க. அடுத்து 38 மார்க்கில் ஜிடி 4, பிசி 12, எம்பிசி டிஎன்சி 19, எஸ்சி 7, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, மொத்தம் 44. 40, 44, 39, 43, 38, 44. 37ல் பார்த்தீங்கன்னா 37லேருந்து 25, 37லேருந்து வந்து ஜிடிபிசி கிடையாது. இந்த 37ல் எஸ்சிஏ இருக்காங்க, மொத்தம் 2 பேர். 36ல் எஸ்சிஏ 1, எஸ்டி 1, 2 பேர். 34ல் எஸ்சிஏ 3 பேர் இருக்காங்க. 33ல் பிசி முஸ்லீம் 1, எஸ்சிஏ 6, மொத்தம் 7 பேர். 29ல் பிசி முஸ்லீம் 1 தான். 25ல் பிசி முஸ்லீம் மட்டும் தான் இருக்காங்க, 1 தான். உங்களுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேல். இப்போ மேல் பார்த்துட்டு ஃபீமேல். இந்த ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இந்த 102 பேர் ஜிடி, அடுத்து 96 பேர் வந்து பிசி. இந்த 3 பேர் என்னென்னா பிசி முஸ்லீம், 80 பேர் எம்பிசி, 54 எஸ்சி, 17 எஸ்சிஏ, 3 எஸ்டி. ஓகேங்களா? ஜிடியில் 102, பிசியில் 96, பிசி முஸ்லீம் 3, எம்பிசியில் 80, எஸ்சியில் 54, எஸ்சியில் 17, எஸ்டியில் 3, மொத்தம் 355 பேர். மொத்தம் 355 பேர் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேல் இருக்காங்க. அப்போ உங்கள் மார்க்கில் எந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஃபீமேல் பார்த்துட்டோம், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மேலும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ வந்து 1:5 ரேஷியோவில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, அந்த மார்க்கை வச்சு நம்ம ஓப்பன் கேட்டகரி மேல் ஃபீமேலும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மேல் ஃபீமேல் கொடுத்தது டோட்டலாக கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் வந்து குரூப் 4ல் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார், அதுபோல் டிஎன்யூஎஸ்ஆரில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அதிகமான ஒரு காலிப்படிங்கிறது அபிஷியலாக நம்ம டிஎன்யூஎஸ் அப்டேட் பண்ணதான். அது கொஞ்சம் முன்னாடி அப்டேட் பண்ணிடுவோம். ஒருவேளை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மாதிரி அபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.